ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த விசேஷித்த ஆண்டவரே நல்ல ஆராதனைக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை இறங்கி இந்த பரிசுத்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் எவ்வளவாய் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிற சுவாமி, நீர் என்னாலும் எங்களை மறப்பதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஆண்டவரை நேரத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரம் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலும் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரை சொந்த யூடியூப் மூலியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கங்கே வீட்டில் இருந்து ஆண்டவரே இந்த அருமையான பிரசன்ன வேலையில கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் பயபக்தியோடு உன் சமூகத்தில் ஆராதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆத்துமாவை பலப்படுத்த, தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்த ஜெபிக்கிறோம். என் நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கு 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் எங்கள் நடுவில் கர்த்தாவே நீ இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த நல்ல கர்த்தாவே ஆராதனை ஜெபத்தை நீ துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் ஆசீர்வதிங்க. இதுக்கு விரோதமாக இருக்கிற வல்லமை பிசாசுடைய கிரைகள், வானசேன கொல்லாத பாவிகள், இப்பிரபஞ்ச லுகாரிவது அந்தகார வல்லமை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலற்று போக ஜெபிக்கிறேன். உலக சக்திகள் மனுஷ எத்தனத்தின் அந்தகார கிரைகளை கடிந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் துவக்கமும் முடிவும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. பேசலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் தேவ சமூகத்திலே பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவ ஜனங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதனைக்காக தங்களை நோக்கி ஆண்டவரே உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறபடினால் உன் பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமூகத்திலே கடந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லி நாம் கையில் வைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் இந்த அருமையான நேரத்தை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து இந்த இரவெல்லாம் பாதுகாத்து இந்த புதிய நாளை காலை தந்தபடினால் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய வார்த்தை சகலமும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றிக் கொடுக்க நம் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தாமே இங்க இருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடுபடியான கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இந்த கொரோனா வைரஸுடைய சூழ்நிலை நிமித்தம் இப்படி நம்ம வீடுகளில் இருந்து நம்ம எல்லாரும் ஆராதித்து ஜெபித்து வருகிறோம். ஆகையால் இந்த சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் நீங்கும்படியாக உலகம் முழுவதும் இருக்கிறதான இந்த வைரஸை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என் தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் ஒருமுகப்பட்டு ஆண்டவரை இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை பரவி போராடி கொண்டிருக்கிறதானே மரணத்துக்கு ஏதுவான இந்த ஆண்டவரை வைரஸ் ஆண்டவரை நீங்குவதற்கு தேவனாக கர்த்தர் ஆண்டவரை பெரியவராக இருக்கிறேன். பரிசுத்த தெய்வமே, நீ என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எல்லா கிரிகளும் மாற்றிக்கொடுப்பதை செபிக்கிறோம். உலக நாட்டை விட்டு எடுத்துக்கூட எங்கள் இந்தியா தேசத்தை விட்டு எடுத்துக்கொடுபடியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி செய்யப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சமாதானத்தையும் ஆண்டவரை ஒருமனத்தையும் கொடுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் வேலைக்கு போக முடியாம, வருமானம் இல்லாம, குடும்பத்தில் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் எளிய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் ஒரு ஆறுதலும் சமாதானமும் வேண்டிய ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமா அவர்கள் வாசல்களை திறக்கும்படியாக அவர்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் அமைய கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை துவக்கமும் முடிவும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடந்து போன இந்த வருஷம் துவக்கி கடந்து போன 4 மாதங்களும் ஆண்டவர் காத்து இந்த மே மாதம் புதிய ஆராதனை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது இந்த அருமையான பாடல் புத்தகம் ஆராதிக்க வாங்க என்ற பாடல் புத்தகத்தில் 111வது பாடல், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து
பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னல் தருவேனே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, ஒரு போதும் என் வாழ்வில் அருள்பவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்வில் அருள்பவரே. நீ போதும் என் ஏசையா, ஏசையா, நீ போதும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.
தந்தை போல மாட்டி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இந்த பாடல் கூட பாடலாம். இந்த கண்மலை ஆனவரே இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபரபரதனதி போலுரி கரதனதி லாகரதனதி லிதந்தலி பரதன ஷகரபலதலுரிபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், இரக்கமுள்ளவர். இதுவரைக்கும் எங்களை காத்து ஆண்டவரை நடத்தினவரே உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட சோதனையான ஆண்டவரை பொல்லாத நாட்கள்ல ஆபத்தான காலத்துல கூட கர்த்தாவே ஒரு நன்மை குறைபடாமல் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறேன். கண்ணின் மணி போல காத்து வருகிறேன் நல்ல தெய்வத்துக்கு கோடி 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 நன்றி ஏசப்பா. நல்ல சுகத்தை கொடுத்த தெய்வத்துக்கு, நல்ல சமாதானத்தை கொடுத்த தெய்வத்துக்கு, நல்ல இளைப்பாறுதலை கொடுத்த தெய்வத்துக்கு, ஒரு நன்மையை குறைபடாமல் நன்மை செய்த தேவனுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அக்கினி வேலெடுத்து காத்திருக்கிறீரே, ஒவ்வொரு வீட்டையும் வேலெடுத்து காத்திருக்க நன்றி சுவாமி. கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி, நீர் கொடுத்ததான பாவ மன்னிப்புக்கு நன்றி, நீர் கொடுத்த விசுவாச ஜெப வல்லமைக்கு நன்றி சுவாமி. இதுவரைக்கும் தாயாக தகப்பனாக இருந்து நடத்தினீரே உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும்
ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே இன்னாத்தன் ஆனவரே ஆவியானவரே இன்னாத்தன் ஆனவரே. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் பாடல்ல துதியில ஸ்தோத்திரத்திலே ஆண்டவர் ஆராதித்த உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி, உடைய குடும்பங்களை ஆசீர்வதி. இவர்கள் வேண்டிக் கொண்டு ஜெபித்த கேட்ட எல்லா நன்மைகளும் ஆண்டவர் கூட்டித்தான் பிரசனைகள் மத்தியில் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீ பேசும் ஆளுக செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். நாம் தேவ செய்தி கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆராதனையில உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஆராதனைக்கு ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு வரும் பொழுது எவ்வளவு பயபக்தியோடு நீங்கள் ஆராதனை துவக்கத்திலிருந்து அது முடிவு வரைக்கும் எப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த நேரங்களை கொடுப்பீர்களோ அதை பார்க்கலும் அதிகமான நேரங்களை நீங்கள் உங்கள் வீடுகளில் தேவனுக்கு கொடுக்கும்படியால் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், தேவன் நமக்கு எல்லா விதமான சோதனை வைப்பார். விசுவாச பரீட்சை என்று ஒன்று உண்டு. இந்த விசுவாச பரீட்சை என்பது நல்லா கவனிங்க. ஆலயம் இருந்தது, எல்லாம் திறக்கப்பட்ட நல்ல ஒரு நேரங்களில் நம் ஆலயத்துக்கு போய் செபிப்பது அது சாதாரணமாக ஒன்று. ஆனால் மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது, அதாவது சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு யாரும் நடத்துறவங்க இல்லை, ஜனங்கள் கூடக்கூடாது, ஊழியக்கார் பார்க்கறது இல்லை, அல்லது யாரும் கேட்கறவங்க இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் காலையில எழுந்து செபிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, உபவாச நாளில் உபவாசமா இருக்கிறது இல்லை. 1ஆம் தேதி காலையில கூட நிறைய பேர் ஜெபத்தில் கலந்து கொள்ளல. அதாவது நீங்க உங்க வீடுகளிலே இருந்து ஜெபிக்கலாம். ஆராதனை நாளில் நிறைய பேர் ஆராதிக்கிறது இல்லை என்று நம்ம கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு விசுவாச சோதனை. இப்படி ஆண்டவர் உங்களை விட்டிருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட நேரங்களை ஜெபத்தில் தேவனுக்கு இன்னும் பிரியமாக பயபக்தியோடு இருப்பது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சோதிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்வார். அந்த சோதனையில நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆகையால் தயவு செய்து நீங்க இந்த செய்தி ஒரு 1 ஹவர்ல ஒரு பாடல் துதி தேவனுடைய செய்தி எல்லாம் ஒரு 1 ஹவர்ல இது முடிஞ்சிடும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் பாடல் பாடி உங்களை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து நீங்க நல்ல பாடல் பாடி ஜெபம் பண்ணி எல்லாருக்காக, எல்லா உலக நாடுகளுக்காக, மக்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, இன்னைக்கு பாதிக்கப்பட்ட வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நீங்க எல்லாரும் பரிந்து பேசி ஜெபித்து அதுக்கு பிற்பாடு நீங்க இந்த யூடியூப் மூலியமாக இந்த செய்தியை நீங்க உட்கார்ந்து கேட்கும்போது ஒரு 1 ஹவர் அங்க நீங்க ஒரு 1 ஹவர் அங்க ஜெபிக்கணும். அதுக்கு பிற்பாடு இந்த செய்தியை நீங்க 1 ஹவர் ஆராதனை பாடலோடு நீங்க கேட்கும் பொழுது அந்த நேரங்கள் கொஞ்சம் நேரம் நம்ம அதிகமாக ஆண்டவர் கொடுக்கலாமே தவிர குறைந்து கொடுக்க கூடாது. அது தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இப்போது நீங்க ஜெபிக்கிறது தான் உண்மையான ஜெபம். இப்பொழுது நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களே, அதுதான் உண்மையான விசுவாசம். ஆகையால் எல்லாரும் இருக்கும் பொழுது, எல்லாரும் நம்ம நடத்தும் போது அப்ப நம்ம விசுவாசிக்கிறது, அப்ப வர்றது போறது அது முக்கியம் அல்ல. இப்போ நீங்க தனிமையா இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்களே,
அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து உங்கள் வீடுகள்ல, உங்கள் குடும்பங்கள்ல நீங்க ஜெபிக்க, உங்களை ஒப்பு கொடுக்க, வெள்ளிக்கிழமையில உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ராத்திரி நேரத்துல கொஞ்ச நேரம் நல்ல சோதனை பண்ணி ஆண்டு சமூகத்துல நல்ல சோதனைக்கு உட்படாதபடி விழித்து ஜெபியுங்கள். புதிய புதிய தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பங்களுக்கு ரட்சிப்புக்காக ஜெபியுங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல உலகத்துல நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மரியாதை பார்த்து, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இயேசுவின் பாதம் என்று சொன்னார். ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தான் ஒரு நல்ல பங்கு என்று சொன்னார். ஆனால் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறதே, அது எல்லாருக்கும் வர்றதில்லை. மற்றவர்களுக்காக, விழுந்து போனவர்களுக்காக, தவறு செய்தவர்களுக்காக, பின்வாங்கி போனவர்களுக்காக, இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்களுக்காக, இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு இந்த வைரஸ்ல, கொரோனா வைரஸ்ல தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்லையும் தனிமையாகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மரணங்கள் இன்னைக்கு நேரிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகள்லையும் பல ஆயிரம் மரணங்களை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நல்ல வசதிகள் இருக்கிறது. ஆனால் பணம் இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை, ஜனங்கள் இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை, அதிகாரங்கள் இருந்தும் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் நம்ம இரக்கமாக இருக்கிறார். தேவன் நம்மை, பிரியமானவர்களே, தாயின் கர்ப்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டபடினால் இன்னைக்கு வரைக்கும் இரக்கமாக இருக்கிறார். அவர் நம்ம பிரியமானவர்களே பிரியமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவருடைய கிருபை புலம்பல்ல சொல்லுவது போல நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது, பிரியமானவர்கள். ஆகையால் வாலிப பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கணும், பெற்றோர்கள் ஜெபிக்கணும். இந்த நாட்கள்ல தேவன் இயேசு கிறிஸ்து தவிர வேற யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. உலகம் 1000 சொன்னாலும், யார் யார் என்னென்ன சொன்னாலும், பிரியமானவர்களே, சயின்டிஸ்டா இருந்தாலும், டாக்டர்களா இருந்தாலும், தேசத்து பிரதமராக இருந்தாலும், பிரசிடென்ட்களா இருந்தாலும், உலக தலைவர்களாக இருந்தாலும், ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மனுஷர்கள் தான். இந்த மனுஷனை படைத்த தெய்வம் தான், இந்த உலகத்தை படைத்த தெய்வம் தான் இந்த உலகத்துடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒரே ஒரு சூரியன் இந்த உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஒரே ஒரு சந்திரன் உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஒரே ஒரு வானம் இந்த உலகம் முழுவதுக்கும், ஒரே ஒரு பூமி. பிரியமானவர்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுபோல இந்த ஒரே ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, பிரியமானவர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை எடுக்க அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய ஜெபத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மன ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம் அவருக்கு தேவை. ஆகையால் உங்கள் வீடுகள்ல இப்படிப்பட்ட நாட்கள்ல குறைவுகள் இருந்தால் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைவானதை தருவார். ஆகையால் விசுவாசத்தை, ஆண்டவர் இந்த நாட்கள்ல வருவாரானால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்லி நீங்க சுதந்திரமா இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசம் அழிக்கப்பட்டுவிடும். எத்தனையோ பேருடைய விசுவாசம் இன்னைக்கு நஷ்டமா இருக்கிறது, பலவீனமா இருக்கிறது. ஆகையால் உங்கள் விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இருந்தாதான் ஜெபிக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் பைபிள் எடுத்து படிக்க முடியும். விசுவாசம் இருந்தாதான் காணிக்கை தசமபாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்களை தேடி போய் கொடுத்துட்டு வராங்க. எல்லாரும் சொல்றாங்க, எங்க தேவ பிள்ளைங்க இன்னைக்கு வந்தாங்க, வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி ஊழியக்காரர்கள் ஒருத்தர் நாங்கள் பேசும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள், ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரர்களை விசாரிக்கிறாங்க, அவர்களுக்கு வேண்டிய
ரேஷன்களா, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு, வேண்டிய வசதிகளுக்கு அவங்க உயிர் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தேவ பிள்ளைகள் சபைகள்ல விசாரிக்கும் பொழுது ஊழியக்காரங்க சொல்றாங்க, விசுவாசிகள் எங்களை நல்ல கவனிக்கிறாங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்க நம்ம சபையில கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி விசாரிக்கிறாங்க, தேடி வருகிறாங்க. தங்களால இயன்றதை நிச்சயமாய் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் எல்லாரும் இல்லை, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அநேகருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொன்னார், இதே நிலைமை போனால் ஆண்டவருடைய ஆலயங்கள் திறக்கும் பொழுது ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவார்களா? பிரியமானவர்களே, நான் சொன்னேன், ஒரு ஆண்டு அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயமாய் அவர்கள் தேவனை விட்டு எங்கே போக மாட்டார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவர் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது அருமையாக சொல்லப்படுகிறது. ஆனால் 36 வாசித்தால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால முற்றும் ஜெயம் கொள்ளுகளா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுல எவ்வளவு சத்தியங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. உபத்திரம் சொன்னா இன்னைக்கு உபத்திரத்துல இருக்கிறோம். உபத்திரம் சொன்னா வெளியில என்ன உபத்திரம்? சாப்பாடு இல்லாத, துணி இல்லாத, தங்க இடம் இல்லாத அப்படிப்பட்ட உபத்திரம் அல்ல. ஆத்மாவில ஒரு உபத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்னா கூடி ஒரு ஆவில நிறைந்து ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல ஒரு உபத்திரம். நாச மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ நீங்க வாசிக்கணும். பசியா, பட்டினியா அல்லது எந்த குறைபாடுகள் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி வாசிக்கணும். ஆக நிறைய வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறதுல, நிறைய வாலிப பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் கொள்ளுக்கிறாங்க. ஏன் பெற்றோர்கள் கூட நிறைய பேரு அந்த பயம் இல்லாத, அந்த தேவனுக்குள்ள உடன்படிக்கை பண்ண அந்த ஒழுங்கை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் நீக்கி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நாம இங்கேயே நம்முடைய தவறுகளை உணர்ந்து சரிப்படுத்திக் கொண்டு சொன்னால் நியாய தீர்ப்பில் நாம் கடந்து போக மாட்டோம். ஆனால் நம்ம இப்படியே இருந்தோம், யார் நம்மளை கேட்கிறவங்க, யார் நம்மளை பார்க்கிறவங்க, நாம ஜெபித்தாலும் பரவாயில்லை, ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நம்முடைய விருப்பம் போல நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிரியமானவர்களே ஆத்மா நஷ்டப்பட்டு போய்விடும். சரீரத்துக்கு அரசாங்கம் உதவி செய்கிறது, சரீர ஆகாரத்துக்கு. ஏன் எத்தனையோ பேர் பொதுவான மக்கள் கூட சாப்பாடு கொடுக்குறாங்க, ரேஷன் கொடுக்குறாங்க, சில பேர் பண உதவி செய்யறாங்க. எல்லாம் செய்தாலும் அது சரீரத்துக்கு மாத்திரம்தான். சரீரத்தில் இருக்கிற வயிற்று பசி போக்கிக் கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆத்மா பசியை யாராலும் தீர்க்க முடியாது. உன் ஆத்மா பலனாய் இருக்குன்னு சொன்னா தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனை துதிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் இருந்து நாட்களில் நல்ல வெளிப்பாடுகளையும் வேத ரகசியங்களும் வேதத்தை வாசித்து நல்ல பலனடையணும். ஆத்மா பலனடைவது, ஆத்மாவுக்கு ஆகாரம் தேவனுடைய சமூகம் தான் நமக்கு ஆத்மாவுக்கு ஆகாரம். நல்ல பிரசங்கத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்கணும். 1க்கு 10 வாட்டி கூட கேளுங்க. வீட்டுல தான் இருக்கிறீங்க, ஒரே ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுடாதீங்க. பல தடவை ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட உட்கார்ந்து இந்த வசனங்களை கேளுங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள பதிவாகும், அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள பேசும். இது வார்த்தைகள் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, பிரியமானது. ஆகையால் தேவ பயத்தோடு இருங்க, எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை யாரும் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் ராஜ்யம் கொடுக்க முடியும். ஒரு காலத்துல பாவத்திலையும் இருளையும் எத்தனையோ நெருக்கத்தில் இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அன்னைக்கு பிரியமானவர்களே, திறமை இருந்தது, அறிவு இருந்தது, அனுபவம் இருந்தது.
மனிதர்கள் இருந்தார்கள், ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. மரணத்தை நோக்கி போன என்னை கர்த்தர் கிருபையாய் தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம், தைரியம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். ஆகையால் இன்னைக்கு நீ நினைக்கலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதுக்கு தான் கஷ்டம், இதுக்கு தான் சோதனை சொல்லி. இல்ல பிரியமானவர்களே, நமக்கு சோதனையே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். காலையிலிருந்து நம்ம இரவு வரைக்கும் பேசுற வார்த்தையில, சிந்திக்கிற சிந்தனையில, நாம் பார்க்கிற பார்வையில, நாம் செயல்படுகிற காரியம் எல்லாம் யோசித்து பார்த்தால் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. பார்க்கறதுல பிரியம் இல்லை, பேசுறதுல பிரியம் இல்லை, மாம்ச வைராகத்துல பேசுறோம். இன்றைக்கு வரைக்கும் பகையை விடுறதில்லை, விரோதத்தை விடுறதில்லை, கோபங்களை விடுறதில்லை, ஆத்திரத்தை விடுறதில்லை. மனம் திரும்பினால் தேவன் மன இறங்குவார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தவறுகளை உணர்வோம். பகைகளை யாரோடு ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகுங்க, சமாதானம் ஆகணுமோ சமாதானம் ஆகுங்க. ஒரே குடும்பத்துல நிறைய பேர் பகையா இருக்கிறாங்க, ஒரே உறவுகள்ல எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாத இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல உங்க தூரத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி அல்லது உங்கள் உறவுகள், தாய் பிள்ளை, மாமியாரோ மருமகளோ, உறவுகள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நாட்கள்ல நீங்க தேவனுடைய வார்த்தை நித்தம் சமாதானம் ஆகுங்க, ஒப்புரவாகுங்க, ஒருமனம் ஆகுங்க. இப்படி ஒருமனம் ஆகும் பொழுது தேவன் நமக்கு மனம் இறங்குவார். ஆகையால் பிரியமானவர்களே, வைராக்கியத்தை விட்டுடுங்க, உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுடுங்க. பிடிவாதத்தினால யாரும் எதை செய்ய முடியாது. தேவன் தாழ்மையா இருக்கிறது போல நாமும் தாழ்மையா இருக்கும். தேவன் அன்பா இருக்கிறது போல அவருடைய கிருபையினால் நாம் கூட அன்பை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த உலகத்துல யாரும் நம்ம ஒண்ணு கொண்டு வரல, இந்த உலகத்துல போகும்போது ஒண்ணு கொண்டு போறதில்ல. பெரியமானவர்களே, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், இன்னும் எவ்வளவு காலம் வாழ போகிறோம் யாருக்குமே தெரியாது. ஆபத்தான காலத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நம்ம நல்ல வாழலாம். கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க நல்லா வாழ முடியும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிற மாதிரி நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் அன்பில கட்டப்படுங்க, தேவனை அதிகமாக நேசிக்க. அது மாத்திரமல்ல, தேவன் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்கள் மாத்திரம், விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்தில் பரிந்து பேச முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, அது ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. பரிந்து பேசுவது எல்லாரால முடியாது. அது மன்றாடி ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது எல்லாராலும் அது முடியாது. அதுக்கென்று ஒரு சில கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் என்னால முடியாது என்று விட்டுடாதீங்க. பரிந்து பேசினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். தானியேல் பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாயிருந்தார். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தால் நாம் அருமையான ஒரு சத்தியத்தை வாசிக்கிறோம். பதில் வருகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று வாசிக்கிறோம். இங்கே தேவதூதன் வந்து தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த தானியேல் எப்படி பிரியமானவன்? சாதாரண பிரியமானவன் சொல்லல, நீ மிகவும் பிரியமானவன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவர் எப்படி இந்த பிரியமானவனே என்ற ஒரு பேர் பெற்றார் தேவனிடத்தில் என்று சொன்னால், பிரியமானவர்களே நல்ல கவனிக்கணும். தனக்காக நாம் ஜெபிக்கிறோம் அல்லது நமக்கு வேண்டியவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபமும் ஜெபம்தான். ஆனால் இவர் ஜெபிக்கிற ஜெபம் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ அல்ல, மக்களுடைய விடுதலைக்காக. மக்களுடைய விடுதலைக்காக ஒரு பரிந்து 21 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ராத்திரி பகலாக புசிக்காம குடிக்காம அவர் இருந்து பரிந்து பேசி ஜெபித்தார். பாருங்க, மற்றவர்களுக்காக இவர் போராடி ஜெபித்தார். மற்றவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தன் பாவமாக ஏற்று ஜெபித்தார். மற்றவர்கள் இடறி போகும் பொழுது, மற்றவர்கள் விழுந்து போகும் பொழுது, மற்றவர்கள் குற்றங்கள் அகப்படும் பொழுது இவர் தன்னுடைய குற்றமாக தன்னை எப்படி தூக்கி எடுக்கணும் என்று சொல்லி அவர் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாயிடுச்சு. ஆகையால் பிரியமானவர்களே,
இப்படி மற்றவர்களுக்காக யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறார்கள். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு சில பேர் சொல்லலாம், எனக்கு ஜெபத்துக்கு பதில் வரல, நான் எவ்வளோ காலமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஜெபத்துக்கு பதில் வரலையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீங்க, உங்க தேவைகளுக்காக ஜெபிப்பீங்க, அதனால நீங்க பதில் வரலன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக நீங்கள் பரிந்து பேசி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏசாயா 65 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 24 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடும் பொழுதே ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார் என்றுதான் இந்த சத்தியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் என்று சொல்லி ஏசாயா 65:24 நாம் வாசிக்கிறோம். யார் பரிந்து பேசி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்கள் உடனே ஆண்டவர் கேட்கிறார், உடனே பதில் கொடுக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, பரிந்து பேசி ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல சுற்றிலும் எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், அல்லது மற்ற பாவங்களுக்கு அடிமையா இருக்கலாம். சில குடும்பங்களில் சண்டைகள், எத்தனையோ வறுமைகள், திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலையில்லாத வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்லது எத்தனையோ விதத்துல தேவைகள் உதவிகளுக்காக காத்திருக்கிறாங்க, சமாதானம் இல்லாத இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிரிந்த நிலைமையில் இருக்கிறாங்க, குழந்தைகளை வளர்க்க முடியாம, குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, வாடகை கட்ட முடியாம எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்க இருக்கிற இடத்துல, சுற்றி இருக்கிற இடங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது இவர்களுக்காக நீங்க முழங்கால் போட்டு நீங்கள் பரிந்து பேசி ஜெபித்து பாருங்க, உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். அதுதான் இந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன் என்று சொல்லி ஏசாயா 65:24 வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இதுதான் ரகசியம். மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிறார். நாம் அவங்களுக்காக ஜெபிக்காம நாம் நமக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கறது கிடையாது. ஆகையால் பிரியமானவர்களே, அதனால்தான் தானியேல் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுனால பிரியமானவனே என்று பெயர் எடுத்தார். விசுவாசம் உள்ளவர்கள் தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். அதனால் பிரியமானவர்களே, அவர் மற்றவர்கள் ஜெபித்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி 3 முறை அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. 2வது முறை அதே தானியேல் புத்தகம் 10 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் பிரியமானவனே என்று சொல்லி தானியேலை அழைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே 10 அதிகாரம் தானியேல்ல 11 வசனத்துல அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் என்று சொல்லி வாசிக்கிறார். இங்க 2வது முறையாக பிரியமானவனாகிய தானியேல் என்று அழைக்கிறார். இதே தானியேல் 10 அதிகாரம் 19 வசனத்துல பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டவதாக என்று திறன்கொள் என்று வாசிக்கிறோம். 3 முறை தானியேல் பிரியமானவனே என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிந்து பேசுகிறதுனாலே தேவனுக்கு பிரியமாக மாற முடியும். நம்மை போல இஸ்ரவேல் மக்கள் கண்மலை ஆகிய சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆண்டவருடைய அந்த வழிநடத்தல மோசைக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஞானப்பால், கண்மலை ஞானப்பாலை கொடுத்தார்கள். எல்லாம் செய்தாலும் 1 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, இவர்கள் மேல் தேவன் பிரியமா இல்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் மேல் எல்லாரும் மேல ஆண்டவர் பிரியமா இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினால் மத்திய 3:16 சொல்லுகிறது, இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வாசிக்கிறோம் 17 வசனத்துல. அதே மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரம் 5 வசனத்துல அவர் மறுரூப மலையில போய் ஜெபித்து அவர் மறுரூபம் ஆகும் பொழுது அங்கிருந்து பிதாவின் சத்தம் கேட்கிறது, இவர் எனக்கு மிகவும் பிரியமாய், என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் தேவன் மேல விசுவாசம் வைத்து
தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பி அவன் ஞானஸ்தானம் எடுத்தால், பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்தால், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது அவன் பிரியமானவனாய் மாறுகிறான். தேவன் மேல விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவன் பிரியமானவனாய் மாறுகிறான். சபை இருக்கும்போது மாத்திரமல்ல, ஆள் இருக்கும்போது மாத்திரமல்ல, ஊழியக்காரர் இருக்கும்போது மாத்திரமல்ல, யாரை இல்லாவிட்டாலும் அவன் தனிமையில் முழங்கால் போட்டு ஆராதித்து ஜெபித்து இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் விசுவாசத்தை காத்துக் கொள்வான். சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த நெருக்கம் துன்பம் வந்தாலும் உன் விசுவாசத்தை மாத்திரம் விடக்கூடாது, ஜெபங்களை விடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் தேவனுடைய விசுவாசம். அப்படிதான் முன்னோடிகள் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அன்னைக்கு சபை இல்லை, ஊழியக்காரர்கள் கிடையாது, ஆபிரகாமுக்கு முன்னாடி எந்த விசுவாசிகள் கிடையாது. அவர்கள் கூடி கூடி ஆராதிக்கல. அவர்கள் தேவன் பேசுவார், அவர்கள் அதை கேட்டு அப்படியே அவர்கள் ஒரு பலிபீடம் கட்டி அங்க ஆராதிப்பார்கள், தனி குடும்பமா. அப்படிதான் ஈசாக்கு, அப்படிதான் யோசேப்பு, அப்படிதான் யாக்கோபு, இவங்க எல்லாம் இப்படிதான் ஆராதித்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சபை கிடையாது. யோபுக்கு ஒரு சபை கிடையாது. இவங்கெல்லாம் சபை இல்லாத, வேதம் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, இவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருந்தார்கள். பெரியமானங்களே, இவர்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த விசுவாசிகளும் கிடையாது. ஆனால் இப்படி நம்ம இருந்த அந்த நாட்கள்ல அவர்கள் தேவனோடு கூட இருந்தார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் பெயர் பெற்றார். ஈசாக்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லி பெயர் பெற்றார். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, யாக்கோபு சபை இல்லாம, ஊழியக்காரர்கள் இல்லாம, எந்த சாட்சிகள் கேட்காம போராடி தேவனிடத்தில் வெற்றி பெற்றார். எல்லா விசுவாசத்தில் இவங்கெல்லாம் போராடினார்கள். யோசேப்பு சிறையில தள்ளப்பட்டு கூட அந்த விசுவாசத்துல காத்து கொண்டு, யாருமே இல்லை அவரை ஊக்கப்படுத்துவதற்கு, ஆதரிப்பதற்கு, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வழி இல்லாத போதும் அவர்கள் தேவன் மேல யோசேப்பு விசுவாசமா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டிருந்தார் யோசேப்பு, அங்கேயும் அவர் விசுவாசமா இருந்தார். காரணம் இவங்களை யாருமே பலப்படுத்த யாரும் இல்லை. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீடுகளில் இருக்கிறோம். பெரியமானங்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை யார் ஜெபிக்கணும், வாங்க ஜெபிக்கலாம், வாங்க வேத வாசிக்கலாம் அப்படி யாரும் சொல்லக்கூடாது. நீங்களே இந்த ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல தனிமையிலேயே தேவனோடு கூட நெருங்கி ஆண்டவருக்கு கிருபை பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அருமையான வார்த்தை. பரிந்து பேசும் பொழுது தீர்க்க தரிசனமாய் இயேசு பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 69ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு சத்தியம். 69ஆம் சங்கீத புஸ்தகம் 69 4ஆம் வசனத்துல அருமையாக நம்ம என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருளாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று சொல்லுகிறார். என் மேல் எதிரியா விரோதமாக இருக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என்னை வீணாக பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், தப்பா புரிந்து கொள்றாங்க, அன்பா இருக்கிறது போல இருந்து என்னை தள்ளி விடுறாங்க என்றெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறார், நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று சொன்னால் என்னது? பிரியமானவர்களே, சாத்தான் ஒவ்வொருத்தரை விட்டு சமாதானத்தை எடுத்துக்கொண்டான், அன்பை எடுத்துக்கொண்டான், விசுவாசத்தை எடுத்துக்கொண்டான், ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் எடுக்கல. எடுத்து கொள்ளாததை என் ஆண்டவர் கொடுத்தார். எடுத்து கொள்ளாததை சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இன்றைக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் உங்களை யாருமே இந்த இதுவரைக்கும் இந்த ஊரடங்கு லாக்டவுன் ஆன நாள்ல இருந்து உங்க குடும்பத்துல போராடி இருக்கலாம், வந்து ஜெபம் பண்ணி உட்கார்ந்து ஆராதனையில பங்கு பெறு என்று சொல்லி.
ஆனா இனிமே உங்களை பார்த்து யாருமே சொல்லக்கூடாது. நீங்களே புதிய தீர்மானம் எடுக்கணும். நீங்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு. நீங்க ஜெபித்து ஆண்டவரோடு இருந்தால் உங்கள் ஆத்மா தான் காக்கப்படும். ஆண்டவர் திடீரென்று வருவாங்க சொன்னால் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் போக முடியும் பெரியமானவர்களே. ஆகையால் நீங்கள் தேவனோடு நெருங்கிருங்க. உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்துல இந்த சூழ்நிலை மாறும். பயப்படாதீங்க. இப்படியே இருக்குமா, இது தொடர்ந்து போகுமா? நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு எவ்வளோ கோடி கோடியான மக்கள், சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா ஜெபமும் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்ம குடும்பங்கள்ல மறுபடியும் சமாதானத்தையும் சபையில் ஐக்கியத்தையும் ஒரு மனதையும் கொண்டு வருவார். ஆகையால் அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் அப்பங்களையும் பண தேவைகளையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். பெரியமானங்களே, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் உங்களுடைய காணிக்கையில, உங்கள் தசம பாகத்தில கர்த்தருக்கு உண்மையாய் இருங்கள். அந்த உண்மைதான் வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவான். சபைக்கு போகலையே நம்ம என்னத்தை கொடுக்கணும் அப்படி இருந்துடாதீங்க. நீங்கள் உண்மையா இருந்து நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் செய்கிற காரியங்கள். ஆகையால் உங்க வீட்டுல வறுமை இருக்காது, உங்க குடும்பத்துல தரித்திரம் இருக்காது, உங்கள் சரீரத்தில் நோய் வியாதி இருக்காது. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருங்கள். விசுவாசம் இருந்தாதான் நீங்க எல்லாமே செய்ய முடியும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லை என்று சொன்னால் செத்தது என்று சொல்லுவாங்க. விசுவாசம் இல்லாதது, விசுவாசம் இல்லாத ஒரு கிரியை இருக்குன்னு சொன்னா கிரியில காட்டணும், செயல்முறையில காட்டணும். வெறும் செயல்முறையில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றது போல நம்ம எதுவுமே செய்யாத, எதுவுமே கொடுக்காத, எதுவுமே பண்ணாத வெறும் விசுவாசத்தை வாயில பேசிக்கொண்டிருந்தால் அது செத்து போனது என்று சொல்லி வாசிக்கணும். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பிடிமாறுங்க, தீர்மானம் எடுங்க, ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க, சபைக்கு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள உங்கள் குடும்பம் முழுமையாக ரட்சிப்புக்குள்ள வந்துடும். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரணும். சில பேர் ஊழியத்துக்கு கூட ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். தீர்மானத்துல, சொப்பனத்தில், தரிசனத்தில் ஆண்டு பேசுவார். ஆகையால் ஆண்டவருடைய வசனப்படி எடுத்துக்கொள்ளாத கொடுக்க வேண்டியதாயிட்டு சொல்றது போல அந்த வசனம் எவ்வளவு உண்மையானது பாருங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளல, அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் கொடுத்து இன்னைக்கு நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதுதான் இந்த மே மாசத்துடைய வாக்குத்தத்தம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் துயரங்களை, துக்கங்களை ஆறுதல் படுத்துவார். ஆதியாக 12:2 படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகாய் 2:19 படி கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக நாம் யாவரும் கண்களை மூடவும் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்கள் சரியா ஜெபிக்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி சோதனை பண்ணி ஜெபமாக பரிசுத்தமுள்ள பிதாவே, யாரெல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை விசுவாசத்தின் பரீட்சையில நாங்கள் நின்று ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக கைகளை வைத்து சோதனை செலுத்துமாக. சோதரம் 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 சோதரம். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாள் கேட்ட செய்திக்காக நாம் கைகளை வைத்து சோதரம் பண்ணுமாக. சோதரம் 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 சோதரம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையில நம் கைகளை வைத்து சோதரம் பண்ணுமாக. சோதரம் 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 சோதரம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான ஆளுகை செய்யப்படும் கர்த்தரை சோதரம் செலுத்துமாக. சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்ல பக்தியும் விசுவாசம் பெருகிற கர்த்தரை சோதரம் பண்ணுவாங்க. சோதரம் 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 சோதரம். நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசி ஜெபிக்க, ஆத்துமாக்களுக்கு நன்மை சத்தியத்தை சொல்ல கர்த்தர் உங்கள் மேல ஒரு கிருபை வைக்கும் கர்த்தரை சோதரம் செலுத்துமாக. சோதரம் 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 சோதரம். ஒரு நேரம் தேவ செய்தி இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டபடினால் கர்த்தரை சோதரம் பண்ணுவாங்க. சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே நன்றி. கண்களை மூடி கடைசியை ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த அருமையான ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவரை பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. தேவ ஜனங்கள் ஆண்டவரே அன்போடு ஆண்டவரே தேவன் சமூகத்தில் கூடி
இவ்வளவு நேரம் பாடி துதித்தார்கள், ஆராதித்தார்கள், தேவனுடைய சத்தியத்தை கேட்டார்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே, தானியேல் எப்படி கர்த்தருக்கு பிரியமானவனாய் ஆண்டவரை மாற்றப்பட்டாரோ, எப்படி ஆண்டவரை மற்றவர்களுக்காக பரிந்து பேசினாரோ, அதே போல கர்த்தாவே இவர்களும் பரிந்து பேசி ஜெபிக்கத்தக்கதாக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபை உண்டாக்கி தரும்படியா ஜெபிக்கிறேன். யாரும் எப்பொழுதும் பயப்படக்கூடாது. வேதத்தில் அநேக இடத்துல நீ பயப்படாது 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 என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் யாரும் பயப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தண்ணீர் அப்பத்தை ஆசீர்வதிங்க, நல்ல ஜெபாவினால் நிரப்புங்க, உபவாச கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தண்ணீர் அப்பங்கள் நிறைந்திருக்க வேண்டும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய வீடுகளில் வெளிச்சம் பெருகட்டும் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் பக்தி பெருகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் சண்டை, குழப்பம், போராட்டங்கள் இருக்கிறதோ எல்லா இருளும் அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிற சுவாமி. நோயில வியாதியில தாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வதியும். விதவை அம்மாமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மூத்த ஆண்டவரே, வயதுள்ளவர்கள் ஆண்டவரே, பெரியவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருமணத்துக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், குழந்தை பிள்ளை ஆண்டவர் பாக்கியத்துக்கு ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும், நல்ல வீடுகளுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. கடன் பிரச்சனைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்துக்காக நன்றி. சீக்கிரத்தில் விடுதலை பெற்று நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தயவையுங்க. நீ எல்லாருக்கும் செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய வருகைக்கும் தகுதிப்படுத்தும், ஆசீர்வதி பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் சோதரை ஆத்துமாவே கர்த்தரை சோது, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம், அந்த சந்தோஷ சமாதானம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்க. நீங்கள் இந்த நாட்களில் சபைக்கு கொண்டு வாங்க. நம்ம சபையில் நிறைய பேர் கஷ்டத்துல கண்ணீரில் இருக்கிறாங்க. உங்களால் என்ன முடியுமோ நீங்க அரிசியோ அல்லது பருப்போ, உங்களால் முடிந்த பண உதவியோ நீங்க கொண்டு வந்து கொடுங்க சபைக்கு. நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.